நக்கிஞ்சன சிவாதன்யம் நக்கிஞ்சன சிவாத் பரம். வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன தகவலை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் பிடிக்கும் அப்படின்னு நம்மளுடைய சமய நூல்கள் இயம்புகின்றன. கடவுள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்துவமுடையவர்கள் அப்படின்னு வேதங்கள் செப்புகின்றன. அந்த அடிப்படையில் ஒரு இறைவனுக்கு பிடித்தமான ஒரு வணக்க முறை, ஒரு வழிபாட்டு முறை என்பது உண்டு என்பது நம்முடைய சமய நம்பிக்கை. புஸ்தகங்கள் சுட்டுவதும் அதுவே, ஆச்சாரியர்கள் சுட்டுவதும் ஆக்ஞாபிப்பதும் வழிகாட்டுவதும் அதுவே. அப்போது ஒவ்வொரு இறைவனுக்கும் பிடித்தமான வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது, செய்யும் பொழுது அந்த இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைப்பதற்கு அது வாய்ப்பாக அமைகிறது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. பொதுவாக கேட்டிருக்கோம், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர், பரமேஸ்வரன் அபிஷேக பிரியர், இப்படிலாம் நம்ம அதை சொலவடையாக கேட்டிருக்கோம். இதுக்கு பிரமாண ஸ்லோகமே உண்டு. அலங்கார பிரியோ விஷ்ணு ஹியபிஷேக பிரிய சிவா நமஸ்கார பிரியோ பானு கணேசஸ்தர்ப்பண பிரியா அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், மகாவிஷ்ணு எப்பொழுதும் ஆடை அணிகலன்களை, பூஷணங்களை பூணுவதில், அலங்காரம் செய்து கொள்வதில் விருப்பமுடையவர் என்று இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. எப்பொழுதும் அலங்காரத்தோடு, அணிகலன்களோடு, ஆடை ஆபரணங்களோடு, பீதாம்பரத்தோடு ஒரு ரம்யமான அழகிய திருக்கோலத்துடன் காட்சி அளிப்பதில் அவருக்கு ஒரு பிரீத்தி உண்டு. எனவே எப்பொழுதும் மகாவிஷ்ணுவானவர் அலங்கார பிரியர் என்று சொல்கின்றது இந்த ஸ்லோகம். அது மாதிரி பரம்பொருள் பரமேஸ்வரன் சிவபெருமான் எப்பொழுதும் அபிஷேக பிரியராக விளங்குகிறார் என்று சொல்கின்றது. அதனால தான் சிவாலயங்களில் 4 காலம் 8 காலம் 6 காலம் என்று சைவாகமங்கள் இயம்புகின்ற அத்தனை முறைகளிலும், வழிபாட்டு முறைகளிலும் அபிஷேகத்திற்கு ஒரு பிரதானமான முக்கியமான இடம் உண்டுன்னு சொல்லலாம். இறைவனுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்களில், வழிபாட்டு முறைகளுள் எது ஆதாரமானது அல்லது எது விசேஷித்தது என்று வினவினால் அதில் அபிஷேகம் அபிஷேகத்திற்கு தனி இடம் என்று சட்டுன்னு சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு நமக்கு நவகலசாபிஷேகம் ஆகட்டும் அல்லது சஹஸ்ர கலசாபிஷேகம், சங்காபிஷேகம் என்று அபிஷேக விதிமுறைகளை விரிவாக ஆகமங்கள் இயம்புகின்றன. இதிலிருந்தே இறைவனுக்கு நீரபிஷேகம் என்பதும் திரவியாபிஷேகம் என்பதும், பொதுவாக அபிஷேகம் என்பதும் பிடித்தமான ஒரு கிரியை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தானோ என்னவோ இறைவன் எப்பொழுதும் பவித்திரமாக இருக்கக்கூடிய கங்கையை சடையில் அணிந்தவனாகவே காட்சி தருவதற்கு காரணம், நீரபிஷேகத்தில் தனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு என்பதை மக்களுக்கு உணர்த்துவதாக கூட நாம் அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ பரம்பொருள், சிவபரம்பொருள் எப்பொழுதும் அபிஷேகத்தில் ஆசக்தி, விருப்பமுடையவர் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 3வது நமஸ்கார பிரியோ பானுஹூ அப்படின்னு சொல்கிறது. சூரியனுக்கு எப்பொழுதும் நமஸ்கரிப்பது, விழுந்து வணங்குவது என்பது பிடிக்கும் என்று இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. அதனால தான் நாம் சரீர ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய அந்த எக்ஸசைஸில் கூட சூரியனை பிரதானப்படுத்தியே யோகாக்களில் இந்த திருநாமாக்களை எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ மித்ராய நமஹா, ரவயே நமஹா, ககாய நமஹா என்றெல்லாம் சரீர ஆரோக்கியத்திற்காக செய்யப்படும் யோகாவில் கூட சூரியனுடைய திருநாமங்களை உச்சரித்தபடி அந்த எக்ஸசைஸை, அபியாசத்தை பண்ணணுங்கிறது யோக கலையில் உள்ள சம்பிரதாயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய யோகா மாஸ்டர்ஸ் 1 2 3 சொல்கிறாங்க. மித்ராய நமஹா, ரவயே நமஹா, ககாய நமஹா என்று அந்த ஸ்புடோச்சாரணமாக அதை அழுத்தி சொல்லும் பொழுது அந்த எக்ஸசைஸில், பாடி எக்ஸசைஸில், சரீர பயிற்சியில் ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு அங்கமாகவே அது விளங்கும். அது எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. 1 2 3 சொல்கிறது ஒருவேளை இது சமயமயப்பட்டிருக்கு, அதனால் நான் ரிலீஜியனாக கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் கூட சொல்லலாம். பட் மூலம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரியனுடைய திருநாமங்களை உச்சரித்து 12 நமஸ்காரங்களை செய்ய வேண்டும். 12 விதமான எக்ஸசைஸை, அந்த அபியாசத்தை, பயிற்சியை பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூல். அது யோக கலையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். என்ன புரியுறது இதன் மூலியம் என்று சொன்னால், சூரியன் விழுந்து வணங்கக்கூடிய,
நமஸ்காரம் செய்யக்கூடிய அந்த செயலை விரும்பக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் என்று வாக்கியம் கூட சொல்கிறோம் இல்லையா? சரீர ஆரோக்கியம், உடல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூரிய பெருமானுடைய திருவருள் வேண்டும் என்று பெரியோர்கள் நமக்கு அறிவுறுத்தியது கூட இதனால் இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சூரிய நமஸ்காரம் என்று சொல்லி அருண பிரஷ்னம் சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது வேத வழிபட்ட சூரிய வழிபாட்டில் ஒரு அங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளர்களுக்கும் நமஸ்காரத்தினுடைய எண்ணிக்கையை சொல்கிறச்சே லார்ஜஸ்ட்டாக சூரியனுக்கு இருக்கும். 7 நமஸ்காரம் அப்படின்னு இருக்கும் சூரியனுக்கு. காரணம் என்ன என்று சொன்னால் அவருக்கு அந்த 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 கிரியை, அந்த செயல்பாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமஸ்கார பிரியோ பானு என்று சொன்னால் எப்பொழுதும் வணங்கி வழிபடுவது, வீழ்ந்து வணங்குவது, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வது என்பது ஆரோக்கியத்தை தன்னகத்தே கொண்ட, அதை மக்களுக்கு அருளக்கூடிய அந்த பேற்றை தன்னகத்தே கொண்ட சூரிய பகவானுக்கு மிக பிடித்தமானது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நிறைவில் இருக்கக்கூடிய வாக்கியம் கணேசா தர்ப்பண பிரியாகா அப்படின்னு. தர்ப்பணம் என்று சொன்னால் எதன் வாயிலாக ஒருவர் திருப்தி அடைவாரோ அந்த சம்ஸ்காரத்திற்கு தர்ப்பணம் அப்படின்னு பெயர். சதுராவர்த்தி தர்ப்பணம் அல்லது சதுர்த்தி விரதம் இருந்து செய்யக்கூடிய இந்த சந்திர தரிசன அந்த சமயத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணம், இது மாதிரியான விஷயங்கள் கணேச வழிபாட்டில் மிக முக்கியமானது, அவருக்கு பிடித்தமானது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கணேச உபாசகர்கள், விநாயக பெருமானை உபாசனை செய்யக்கூடியவர்கள், விநாயக பெருமானை பரம்பொருளாக எண்ணி வழிபடக்கூடிய கணாபத்தியர்கள் நிறைய தர்ப்பணம் செய்வார்கள். நாம் கணபதி உபாசகர்கள்கிட்ட பழகினோம்னா நமக்கு அது தெரியும். அவர்கள் ஜபம் அளவிற்கு தர்ப்பணத்தை செய்வார்கள். சதா தர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய உபாசகர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் சொல்லக்கூடிய நுட்பம், சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு தர்ப்பணம் பண்ணி வழிபடுகின்றோமோ அந்த ஜப்பாங்க தர்ப்பணம், புரச்சரண அங்க தர்ப்பணமாகட்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சதுராவர்த்தி தர்ப்பணமாகட்டும், இன்னும் இல்லை என்று சொன்னால் இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த தர்ப்பண முறைகள், இந்த விநாயகருடைய வழிபாட்டு முறைகளை அறிந்தவர்களுக்கு தெரியும். அது குருமுகமாக கற்க வேண்டிய ஒன்று. அந்த தர்ப்பண முறைகள் இது எல்லாமே நாம் அவருடைய வழிபாட்டினுடைய அங்கமாக நீர் வார்ப்பது அல்லது பால் வார்த்து தர்ப்பணம் செய்வது என்பது விநாயக பெருமானுடைய வழிபாட்டில் ஒரு அங்கம். உபாசகர்களுக்கு, சாமானிய மனிதர்கள் உபாசகராக மாறினால் நம்ம பண்ணலாம். அதுக்காக நாளைக்கே கோவிலில் போய் இதேமாரி சொல்கிறாங்க ஒரு வீடியோவில், ஐயா பிள்ளையாருக்கு தர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம்னா அது வேலைக்கு ஆகாது. அது ஒவ்வாமையான வழிபாட்டிற்கு, சைவாகம வழிபாட்டிற்கு ஒவ்வாமையான ஒன்றா போயிடும். நீங்கள் சொல்கிறவங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, எந்த வழிபாடு எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது அல்லது சமய விதிகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தெரியாமலேயே பாதி பேர் பரிகார வழிபாடுகளை சொல்கிறாங்கன்னு சொல்கிறதா, இப்படி சொல்கிறவங்கள வளர்றாங்கன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. அப்போ அதை எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஒரு சிந்தையில் இருக்கக்கூடிய மக்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் நமக்கு வேண்டியது நடக்காதா அப்படிங்கக்கூடிய எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அது சாஸ்திரம், அது தர்மமா, அது கோவில் வழிபாட்டு முறைகளுக்கு உகந்ததா, இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் வருதா? பூஜை பத்ததியினுள் நம்மளுடைய இண்டிவிஜுவல் வழிபாடு, தனித்த வழிபாடு என்பது பங்கம் செய்யாமல் இருக்கின்றதா, அந்த ஸ்ட்ரக்சரை கிராக் பண்ணாத, குலைக்காமல் இருக்கா அப்படிங்கிற அந்த விவேகம், ஞானம் அதெல்லாம் மக்களுக்கு இருக்கிறது கிடையாது. இருக்கும்னு எதிர்பார்க்கறதும் தவறு. அந்த அளவுக்கு நாம் டீச் பண்ணி மக்களை எஜுகேட் பண்ணுறது கிடையாது. ரிலீஜன் எஜுகேட் அப்படிங்கிறது இங்கே இல்லாத ஒன்று, சமய கல்வி அப்படிங்கிறது. அவர்கள் வருவது தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேறுவதற்கும், தான் இறைவனுடைய அருளால் தன்னுடைய குடும்ப க்ஷேமத்திற்கும் அல்லது எண்ணியது நிறைவேற வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக தான் கோயிலுக்கு வழிபடுறாங்க. அப்போ யூடியூப்பில் அப்படி இல்லைன்னா பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் எதை என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கக்கூடிய மனப்போக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் கணேச தர்ப்பண பிரியான்னு சொன்ன உடனே கோவிலில் போய் ஒரு சொம்பு ஜலத்தையும் பாலையும் எடுத்துன்னு போயிட்டு தர்ப்பணம் பண்ணால் ரொம்ப பிடிக்குமாமே அப்படின்னு சொன்னோம்னால் அது விபரீத வழிபாடு ஆகிடும். கணேச தர்ப்பண பிரியா என்கின்ற வாக்கியம் உபாசகர்களுக்கானது. ஒவ்வொருவரும் உபாசகராக மாறும் பட்சத்தில் அது அந்த வழிபாட்டை இறைவனுக்கு செலுத்துவது மிக எளிமையாக மாறிவிடும். அதனால் விநாயகப் பெருமான் தர்ப்பணத்தால் திருப்தி அடையக்கூடியவர், சந்தோஷம் அடையக்கூடியவர் என்கின்ற கருத்தை இது மூலியமாக புரிஞ்சுக்கணும். கீழந்து பார்த்தோம்னா விநாயகப் பெருமான் தர்ப்பணத்தால் சந்தோஷம் அடைபவர், ஆனந்தம் அடைபவர். சூரிய பகவான் நமஸ்காரத்தால் மகிழ்பவர்.
சிவப்பரம்பொருள் அபிஷேகம் செய்வதால் மகிழக்கூடிய மனதை உடையவர் மகாவிஷ்ணுவானவர், அலங்காரம் செய்வதால் சந்தோஷம் அடையக்கூடியவர் என்று இந்த தர்மசாஸ்திர ஸ்லோகமானது நமக்கு மந்திரசாஸ்திரத்திலும் இது வருது. அந்த ஸ்லோகம் நமக்கு குறிப்பிடுகின்றது. எனவே அந்தந்த இறைவனை, விநாயக பெருமானை, சிவபரம்பொருளை, மகாவிஷ்ணுவை, சூரிய பகவானை வழிபடக்கூடியவர்கள், சிறப்பித்து வழிபடக்கூடியவர்கள் நான் சொன்ன இந்த வழிமுறைகளில் வழிபாட்டை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், திருவருள் நமக்கு கிட்டும் என்பது சர்வ நிச்சயம். எனவே இந்த முறையில் செய்து வழிபாட்டை ஆற்றி அருள் பெற முயற்சிப்போம். மீண்டும் ஒரு முறை ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன். அலங்கார பிரியோ விஷ்ணு, அபிஷேக பிரிய சிவ, நமஸ்கார பிரியோ பானு, கணேசஸ்தர்ப்பண பிரியா.